ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள திம்பம் மலைப்பாதையில் அடிக்கடி நிகழும் விபத்துகளால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துடன் கர்நாடக மாநிலத்தின் முக்கிய நகரான மைசூரை இணைக்கும் சாலையாக திம்பம் மலைப்பாதை உள்ளது. 27 குண்டை ஊசி வளைவுகளை கொண்ட இந்த மலைப்பாதையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் கனரக வாகனங்களால் இங்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர். நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட அளவுக்கு அதிகமாக பாரம் ஏற்றி செல்வதாலேயே இதுபோன்ற விபத்துகள் நிகழ்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கே வந்து பல ஆயிரக்கணக்கான வண்டி வாகனம் ஒரு நாளைக்கு போயிட்டுருக்கு. கார், பைக்கு, பஸ்ஸு, லாரி எல்லாம் போயிட்டுருக்கு. 27 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்டது இந்த ரோடு. ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டுருக்குங்க. இங்கே என்னென்னா அதிக பாரம் ஏற்றிட்டு வர லாரினால் இந்த 27 சுற்றில் ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் டவுன் மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி சமயங்களில் 8 மணி நேரம் 12 மணி நேரம் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பிளாக் ஆகுது டிராஃபிக்கு. இந்த மாதிரி சமயங்களில் மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. மலைப்பாதையின் நடுவே விபத்து ஏற்படும் போது மற்ற வாகனங்களும் செல்ல வழியின்றி அங்கேயே நிறுத்தப்பட வேண்டிய அவலம் ஏற்படுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அப்படி நிறுத்தப்படும் போது உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது அங்கே பிளாக் ஆகிடுச்சுன்னு ஒரு டீ கடை கூட கிடையாது. அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் கீழே வந்தால் தான் நடந்தே வரணும். அங்கே வந்தாச்சா ஒரு டீ கடை கிடைக்கும். ஆனால் அங்கே நிற்கும்போது சாப்பிட முடியலை, தூங்க முடியலை. இந்த பிளாக் எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு தெரியாதவன் அங்கே ரொம்ப தொல்லையாக கிடக்குங்க. இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண பன்னாரியில் உள்ள சோதனை சாவடியில் அரசு சார்பில் இடைவேளை அமைத்து கனரக வாகனங்களை தணிக்கை செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் சார்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பண்ணாரியம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடத்தில் போக்குவரத்துறை சார்பாக ஒரு எடைமேடை அமைத்து வரக்கூடிய வாகனங்களை சோதனை செய்து 16 டன் எடை இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டியை அந்த மலைப்பாதையில் அனுமதிப்பது. இல்லை என்றால் அந்த வண்டியை அனுமதிப்பில்லை என்று சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும். மலைப்பாதையில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் அதை தவிர்க்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக சத்தியமங்கலம் செய்தியாளர் கோகுல் கிருஷ்ணன். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள திம்பம் மலைப்பாதையில் அடிக்கடி நிகழும் விபத்துகளால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுவது குறித்தும் இதற்கு பொதுமக்கள் முன்வைக்கும் தீர்வுகள் குறித்தும் பார்த்தோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ஜான் மைக்கேலிடம் கேட்கலாம். ஜான், நீங்க சம்பவ இடத்துல இருக்கிறீங்க. அங்க இருக்கிற பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது? இந்த சாலை யாருடைய பராமரிப்பில் இருக்கிறது? எத்தனை ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது? நிச்சயமா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகேயன், தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாதை அப்படின்னா திம்பம் மலைப்பாதை தான் சொல்ல முடியும். சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடி பகுதியில் ஏராளமான காய்கறி சாகுபடிகள் நடைபெறுகிறது. இங்கிருந்து அதாவது சத்தியமங்கலத்தை கடந்து கோவை மற்றும் மேட்டுப்பாளையத்திற்கு காய்கறிகள் பாரமேற்று செல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு வாகன போக்குவரத்துகள் இந்த பகுதியில் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சுற்றுலா வாகனங்கள் அதிகமாக இந்த பகுதியை கடந்து செல்கிறது. இப்படி செல்லும் பொழுது இங்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய வாகன பழுது மற்றும் விபத்துகள்னால் போக்குவரத்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகுது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் முதல் ஒரு நாள் முழுவதுமாகவே இந்த இடத்தில் மக்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த திம்பம் மலைப்பாதை ஒரு குறுகலான ஒரு மலைப்பாதையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த பகுதியில் சிறுத்தையினுடைய நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த வாகனத்தை விட்டு கீழே இறங்குவதற்கும் அவர்கள் அச்சமாக இருப்பதனால இந்த பகுதியில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கார்த்திகேயன், இது தொடர்பாக சத்தியமங்கலம் செய்தியாளர் கோகுல கிருஷ்ணன் நம்மிடையே இருக்கார், அவர்கிட்ட பேசுவோம். கோகுல், அதாவது இந்த பகுதியில் நீங்கள் தொடர்ந்து இது போன்று வாகன விபத்துகள் ஏற்படும் போது செய்தி சேகரிச்சிருக்கீங்க. இந்த செய்தி சேகரிக்கும் பொழுது மக்கள் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியில் சாலையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த விபத்துகள் நடக்கிறதுனால மக்கள் வந்து பல மணி நேரம் போக்குவரத்தில் பாதிப்பாகிறாங்க.
இந்த 5 மணி நேரம் சொல்கிறது ஒரு சாதாரண விஷயமாகி போச்சு இந்த இடத்துல. அந்த 5 மணி நேரத்துலேருந்து பல மணி நேரங்கள் ஆகுது. இதனால் என்ன, குழந்தைகளோட வரவங்க வந்து ஒரு குழந்தைங்களுக்கு பசிச்சாலோ ஒரு தண்ணி தாக எடுத்தாலோ எதுவுமே ஒரு வசதி இல்லாமல் இங்கே இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தா காட்டு பாதிக்கிறனால என்ன நடக்கும், யானை வருமா, புலி வருமா, சிறுத்தை வருமாங்கிற நடமாட்ட பயம் இருக்கிறனால மக்கள் வந்து அஞ்சியே தான் வண்டிக்குள்ளே வாகனக்குள்ளே இருக்கிறாங்க. இது தவிர ஏதோ ஒரு முதல் உதவிக்கு கீழே வர வேண்டியதால் கீழே தான் வந்தாகணும், சத்தியமலை தான் வந்தாகணும். அதனால் உயிரிழப்புகள் கூட பல டைமில் நடக்குது. இந்த விபத்துகள், இந்த தொடர் விபத்துகளால் இந்த பல விபத்துகள் நடக்குதுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததாக கார்த்திகேயன், இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி பழனிசாமி இருக்கார், அவர்கிட்ட பேசுவோம். சார், அதாவது இந்த தாளவாடி பகுதியை கடந்து செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த திம்பம் மலைப்பாதை கடக்கும்போது விபத்துகள் எப்படி ஏற்படுது? அதாவது வந்து வட மாநிலங்கள்லேருந்து வர கண்டெய்னர் லாரி, கல் குவாரியிலேருந்து வர லாரியெல்லாம் வந்து ஓவர்லோடு ஏற்றிட்டு வர்றாங்க. மலைக்கு அந்த பக்கமே இழுக்க முடியாமையே வந்து டிராக்டரை வச்சு இழுத்து மேலே விடுறாங்க. டேனிங்கில் வந்து திருப்புறப்போ இது லோடு தாங்காமல் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது. அதுக்கு வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறையா புதிய வாகனங்களெல்லாம் வருது. மல்டி ஆக்சல் வண்டி 14 சக்கரம் வரைக்கும் 16 சக்கரத்து வரைக்கும் மேலே போகுதுங்க. மேலே டர்னில் லோடு அதிக லோடு எடுத்துகிட்டு போகிறப்போ வந்து ஆக்சல் கட் ஆகி நின்றுது. புதிய வாகனங்கிறதுனால அதுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்காம 18 மணி நேரம் 20 மணி நேரம் கூட ஆகிட்டு அது ரெடி பண்ணுறாங்க. அப்படி ரெடி ஆகிறப்போ ஒரு குழந்தைய வரையெல்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் காய்கறியெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அதனால் அது நிறைய பாதிக்கப்பட்டு அழுகல் ஏற்படுது. இங்கே செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த லிமிட்டு தான் மேலே போகணும், லோடு இந்த லோடு தான் ஏற்றிட்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு லிமிட் இல்லாமல் எந்த வண்டி வேணால் போகலாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. அந்த கட்டுப்பாடு எப்போ கொண்டு வர்றாங்களோ அப்போ வந்து இந்த பாதிப்பு ஏற்படுறது வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததாக சமூக ஆர்வலர் சவுந்தரராஜன் இருக்கார், அவர்கிட்ட பேசுவோம். சார், அதாவது இது தேசிய நெடுஞ்சாலையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாதையாக இருக்குது. இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த அடிக்கடியான விபத்துகள் சமயங்களில் மக்கள் பாதிப்பு ஏற்பட்டு இருக்காங்க. இதற்கு தீர்வு அப்படின்னா எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன்? இதற்கு தீர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க முதலுதவி மையங்கள் ஃபஸ்ட்டு ஏற்படுத்தணும். அது நெடுஞ்சாலைத்துறையிலையும் போக்குவரத்துறை சார்ந்து பண்ணணும். ஆனால் அங்கே வந்து அந்த மாதிரியான இது எதுவுமே இங்கே வசதிகள் கிடையாதுங்க. மேலும் வந்து அளவான அந்த சுமைகள் ஏற்றி செல்கிற வாகனங்களை அனுமதித்தாலே இதுக்கான பிரச்சனைகள் தீர்ந்துருங்க. சத்தியமங்கலத்தில் வந்து சிகிச்சைக்காக மலைவாழ் மக்களும் மற்றும் தாளவாடி ஒன்றியம் ஃபுல்லாக இருந்து இங்கே தான் வர்றாங்க. மைசூர் மற்ற சுற்றியுள்ள பகுதியில் வந்து வரவங்க கூட சிகிச்சைக்காக இங்கே வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மலைப்பகுதியில் இன்னொரு வழித்தடம் ஏற்படுத்தணும். ஊட்டிக்கு மிகவும் சீர்கேடு அடைஞ்சப்போ தமிழக அரசு அறிவித்த மாதிரி இன்னொரு மலைப்பாதை கெஜிலட்டி பகுதியிலும் அல்ல சத்தியமங்கலம் திக்கரசம்பளத்தேரியில் பீக்கிரிப்படத்துலேருந்து ஒரு வழிப்பாதை இருக்குது. அதை அமைச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலும் இதையே அடிக்கடியான இந்த பராமரிப்புகள் வந்து குறுகிய காலத்தில் அவங்க மேற்கொள்ளணும். 3 வருடங்களோ 2 வருடங்களுக்கு ஒரு முறை வழக்கமான சாலைகளை பராமரிக்கிறது மாதிரி இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறையினர் அடிக்கடி பராமரிக்கணும். அதுக்கான ஸ்பெசிஃபிகேடு வெஹிக்கிள்ஸ் நீள அகல உயரங்கள் இருக்கிற போக்குவரத்துறை அனுமதிக்கணும். அவங்களோட விதிமீறலை குறைச்சாலே இந்த மாதிரியான இடர்பாடுகள் மக்களுக்கு வர தவிர்க்கலாம். அதாவது கார்த்திகேயன் இவர் தெரிவித்தது போல இந்த பகுதியில் ஒரு எடை மேடை அமைத்து கனரக வாகன போக்குவரத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோதனை சாவடிகள் அதிகமாக இருப்பதனால முக்கியமான வழித்தடத்தை பயன்படுத்துவதை கைவிட்டு அதிகமான வாகன ஓட்டிகள் இந்த பாதையை வந்து பயன்படுத்துறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. அதாவது வாகனங்களுடைய சுங்க கட்டணம் அதிகரித்திருக்கிறதாலையும் டீசலினுடைய செலவு அதிகரிப்பதாலையும் தாங்கள் இந்த வழித்தடத்தை பயன்படுத்துவதாக வாகன ஓட்டுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இருப்பினும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை தான் இந்த பகுதி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திகேயன், ஜான் மைக்கேல், தமிழகத்திலிருந்து கர்நாடகாவுக்கு செல்வதற்கு தருமபுரி ஓசூர் அப்படிங்கிற ஒரு பாதையும் மாற்று பாதையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோல் கட்டணம் அதிகமாக இருப்பதால் அந்த பாதையை வாகன ஓட்டிகள் பயன்படுத்த மறுப்பதாக தெரிவிச்சிருக்கிறீங்க. கனரக வாகனங்கள் செல்வதற்கு இங்கே முறையான அனுமதி வழங்கப்படுகிறதா? நிச்சயமா. அதாவது கனரக வாகனங்களை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 16 டன் அளவு மட்டுமே இந்த பாதையில் வந்து கொண்டு செல்லணும் அப்படின்றது ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஆனால் இந்த பகுதியை வந்து பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் அதிக அளவிலான பாரங்களை ஏற்றுச் செல்வதாக தான் நாமளே நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து அதிக அளவு கர்நாடக மாநிலத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய உப்பு மற்றும் சிமெண்ட் இது போன்ற பல பொருட்களுமே அதிக எடை கொண்ட ஒரு பொருட்களாக தான் பார்க்க முடிகிறது. 16 டன் என்ற விதிமுறைகள் இந்த இடத்துல தளர்த்தப்பட்டிருக்குது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள திம்ப மலைப்பாதையில் அடிக்கடி நிகழும் விபத்துகளால் போக்குவரத்து பாதிக்கப்படுவது குறித்தும் இதற்கான காரணங்கள் தீர்வு குறித்தும் நாம் பார்த்து வருகிறோம். தற்போது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அந்த திம்பம் மலைப்பாதையில் அடிக்கடி நிகழும் விபத்துகளால் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது, உயிரிழப்புகள் நடக்கின்றன. இதை தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா இதுவரைக்கும்? சார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குங்க சார். அந்த தேசிய நெடுஞ்சாலை கட்டுப்பாட்டில் அந்த சாலை பராமரிக்கப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய விபத்துகளுக்கான காரணம் ஆராயும் பொழுது
சாலை சேதமடைந்தது, சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய பேமெண்ட் சேதமடைந்தது ஆகிய காரணங்கள் ஒரு காரணங்களாக குறிப்பிடப்பட்டது. அதை செப்பனிடுவதற்காக தேசிய நெடுஞ்சாலைக்கு தெரிவித்து அவர்கள் மூலமாக 37 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகள் நாளை தொடங்க இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த பணிகள் செய்யும் பொழுது சாலை விபத்துகள் ஏற்படுவது குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக, கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் நமது மாவட்டங்களிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்களிலும் இரவு நேரங்களில் அது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வனப்பகுதிகளுக்கு செல்லும் பொழுது வனவிலங்குகளால் தாக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதில் கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய ஓட்டுநர்கள் அதிக அளவு பாதிக்கப்படுவதாக தெரிய வருவதால் விளம்பர பலகைகள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் கன்னட மொழிகளில் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது 3 மொழிகளிலும் அந்தந்த பகுதிகளில் அவர்களுக்கு எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. மூன்றாவதாக, விபத்து ஏற்பட்டால் உடனடியாக சீர் செய்வதற்காக காவல்துறை மூலமாக அங்கே கிரேன் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது. கூடுதலாக காசனூர் பகுதியில் ஒன்றும் மலைக்கு கீழ்ப்பகுதியிலே ஒரு கிரேனும் வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே தற்போது கூடுதலாக ஒரு கிரேன் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது சார். இந்த இருசக்கர வாகனங்களை போறவங்கள 6 மணிக்கு மேல அந்த பகுதியில போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கோம். ஏன்னா வனவிலங்குகளால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாதுன்னு மாவட்ட நிர்வாகம் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதை முழுமையாக தற்போது அமல்படுத்தப்படுகிறது அந்த நடவடிக்கை. வனவிலங்குகளிலிருந்து ஓட்டுநர்களை பாதுகாப்பதற்கு கூடுதலாக என்ன செய்ய மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது? காவல்துறை, வனத்துறை மட்டும் செக் போஸ்ட் போட்டிருக்கோம் சார். அவங்களுக்கு நைட்ல அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். கூடுதலாக வாகன சோதனைகளும் இப்போ கூடுதலாக செய்யப்படுகிறது. கனரக வாகனங்கள், கூடுதல் எடையேற்றிய வாகனங்களை தணிக்கை செய்து நடவடிக்கையும் கடுமையாக எடுக்கப்பட்டு வருகிறது சார். தற்பொழுது நடவடிக்கையின் காரணமாக வாகன விபத்துகளும் வாகன நெருக்கடி, விபத்துகளால் ஏற்படக்கூடிய வாகன நெருக்கடியும் தற்பொழுது குறைந்து வருகிறது. மேலும் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த சாலையில் போக்குவரத்தை சீர் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் இன்னும் நடவடிக்கை சிறப்பாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தேசிய குற்ற ஆவண காப்பகமும் அதே மாதிரி தமிழக போக்குவரத்து துறை நடத்திய ஆய்வில் கனரக வாகனங்களால தான் அதிகமான விபத்துகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா பண்ணாரி பகுதியில் ஒரு இடைமேடை அமைத்து வாகனங்களை சோதனையிட்டு அதிகமான பாரங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனங்களை தடை செய்தால் இது போன்ற விபத்துகளை எதிர்காலத்தில் தடுக்க முடியுங்கிற கோரிக்கை இருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல், ஏன் காலதாமதமாகிறது? அந்த கருத்து வரப்பட்டிருக்கு சார். அந்த ஏற்கனவே இந்த சாலை டிசைன் செய்யும் பொழுது ஏற்பட்ட அப்ப இருந்த வாகனங்களுக்கு இப்பொழுது உள்ள வாகனங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இருப்பதால் கூடுதலாக அந்த வாகனங்களிலே 6 ஆக்சிலுக்கு மேல் கூடுதலாக வாகனங்கள் செல்கின்றன. அதை நாங்கள் ஆய்வு செய்தும் அதிக எடையுள்ள வாகனங்களை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தி வருகிறோம். எடை அதிகமாக இருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பது, அவர்களுக்கு அறிவுறுத்துவது போன்ற நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். எடை மேடை அமைப்பது தொடர்பாகவும் ஆய்வில் இருக்கிறது சார். அதுக்கான நடவடிக்கையும் நாங்கள் எடுக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தமாக இந்த 27 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கிறது. அந்த 6, 8, 9, 20, 27 இந்த 5 வளைவுகள்ல இரும்பு வேலிகள் அமைச்சா விபத்துகள் நடக்கிறத தவிர்க்க முடியும். அதுதான் மிகவும் மோசமான வளைவுகளா இருக்கிறதாக ஓட்டுநர்கள் பல்வேறு தரப்புகளை கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம் முன் வருமா சார்? அந்த இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கான வளைவுகள் அமைப்பதற்கு இப்ப தேசிய நெடுஞ்சாலை மூலமாக தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சார். அந்த பணியும் இப்பொழுது முடிக்கப்படும். கூடுதலாக அந்த எந்தெந்த கொண்டை ஊசி வளைவுகளில் வாகனங்களுக்கு இடையூறாக இருக்கிறதோ அந்த இடங்களில் ரோடுகளை சைடில் இருக்கக்கூடிய பேமெண்ட் எல்லாமே கான்கிரீட் பண்றோம் சார். அந்த கான்கிரீட் பண்ணும்போது வாகனங்கள் எளிதாக திரும்புவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் என காவல்துறை மூலமாக தெரிவிக்கப்பட்டது. ஆகவே அந்த பகுதியிலும் கூடுதலாக கான்கிரீட் தளம் ரோடு உடன் இணைந்து அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சார். 37 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கதா சொல்றீங்க. கூடுதலாக அங்க என்னென்ன பணிகள், அந்த நிதியை கொண்டு என்னென்ன பணிகள் இன்னும் செய்வதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது? அதான் முக்கியமாக சாலை செப்பனிடுதல், சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொண்டையூசி வளைவுகளை கான்கிரீட் சர்ஃபேஸ் அமைத்து திரும்புவதற்கு எளிதாக செய்தல், கொண்டையூசி வளைவுகள் இருக்கக்கூடிய தடுப்பு கம்பிகளை அமைத்தல் போன்ற பணிகளை செய்ய இருக்கிறோம் சார். அந்த 26, 25, 26 அந்த 2 கொண்டை ஊசி வளைவுகள்ல கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் இருக்கிறதுனால கனரக வாகனங்கள் அங்கே நிறுத்தி இருக்காங்க, ஓய்வு எடுக்கிறாங்க. அதனால கூட வாகனங்கள் திரும்ப முடியாத நிலை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அங்க யாரையாவது கண்காணிப்பு பணியில ஈடுபடுத்தி அது மாதிரி வாகனங்கள் இங்க நிறுத்தக்கூடாது அப்படிங்கறத இனிமேலாவது வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முடியுமா? கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம். நிச்சயமாக. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள், மிக்க நன்றி சார். தொடர்ந்து செய்தியாளர் ஜான் மைக்கேலிடம் பேசலாம். ஜான் மைக்கேல் தொடர்பில் இருக்கீங்களா? ஜான், தற்போது நம்மளோட இணைப்பில் வந்த மாவட்ட ஆட்சியர் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறாரு. ஓட்டுநர்கள் இந்த விஷயங்கள்ல எப்படி எல்லாம் உதவி செய்யணும்? 25, 26 அப்படிங்கிற இந்த 2 கொண்டை ஊசி வளைவுகள்ல ஓட்டுநர்கள் நிறைய நேரம் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி ஓய்வு எடுப்பதாகவும் அதனால அந்த வழியில வரக்கூடிய வாகனங்கள் திரும்ப முடியாத நிலை ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால கூட விபத்துகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. ஓட்டுநர்கள் எந்த அளவுக்கு நிர்வாகங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஒத்துழைப்பு கொடுக்க முடியும்?
நிச்சயமாக கார்த்திகேயன், இது தொடர்பாக நம்மிடையே வாகன ஓட்டுநர் ஒருவர் இருக்கிறார், அவரிடமே பேசுவோம். சார், அதாவது 26, 27 இந்த கொண்டை ஊசி வளைவுகளில் அதிக அளவு விபத்து ஏற்படுது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? மாவட்ட ஆட்சியர் பேசும்போது 37 லட்சம் ரூபாய் இதற்கான நிதி ஒதுக்கீடு. இது தவிர வேறு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சார், நடவடிக்கை எடுக்கிறது எங்களுக்கு தெரியலைங்க. டெய்லி ஒரு நாள் கூட நாங்கள் நிம்மதியாக போய் சேர முடியல. இது 3ஆவது சுத்தம் 6ஆவது சுத்தம் 24, 26 இது எந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னே சொல்ல முடியறதில்லை. அது பெரிய குழியாக இருக்குது. வண்டி வந்து எந்த நேரத்தில் விழுகுதுன்னே சொல்ல முடியறதில்லை. புறப்பட்டு போகிற பண்ணாரி வரைக்கும் போகிறது தான் கேரண்டி. திம்பம் போகிறது கேரண்டியே கிடையாது. போகிறது வர்றது அப்படி தானுங்க. எந்த நேரத்தில் வேணாலும் என்ன இது சொல்லவே முடியல. இது யார் ஸ்டெப் எடுக்கிறாங்க என்னன்னு தெரியாது எங்களுக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்ததாக நம்மிடையே இருக்கக்கூடிய எம்எல்ஏ சுந்தரம் அவர்களிடம் பேசுவோம். சார், அதாவது மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தது போல 37 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை செப்பனிடும் பணி மேற்கொண்டு நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த பணிகள் போதுமா? இது தவிர வேறு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்வதைப் போல 37 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சாலை பராமரித்தாலும் கூட இது இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்டது அல்ல. இது தொடர்ச்சியாக திம்பம் மலைப்பகுதியில் தொடர்ச்சியாக அதிக பளு கொண்ட லாரிகள் விபத்தாவது நடைமுறையாக கொண்டிருக்கிற பகுதியாக இருக்கிறது. ஆகவே இது உடனடியாக அந்த வளைவுகளை அகலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். இதற்கு 4வது புலிகள் காப்பகமாக மத்திய அரசு தமிழ்நாடு அரசு ரெண்டும் சேர்ந்து புலிகள் காப்பகமாக அறிவித்திருக்கிறார்கள். ஒரு புடி மண்ணை கூட வனத்துறை அள்ள அனுமதிக்காது. ஆகவே இந்த வளைவுகளை அகலப்படுத்துவதும் அகலப்படுத்த முடியவில்லை என்றால் அதிக எடை கொண்ட வாகனங்களை தடை விதிப்பதும் தான் இதுக்கு நிரந்தர தீர்வு. நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் போக்குவரத்து கல்லூரி ஈரோடு அருகே உள்ள சித்தோட்டில் இருக்கிறது. அந்த கல்லூரி பொறியாளரிடம் இந்த ரோடை பரிசீலனைக்கு எடுத்து ஏன் இந்த விபத்து அடிக்கடி இப்படி நேர்கிறது என்பதை ஆராய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறேன். அதாவது கார்த்திகேயன், இவர் தெரிவித்தது போல இந்த சாலையை ஆய்வு மேற்கொண்டு மாற்று பாதைக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கிறதையும் அவங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றாங்க. ஏன்னா இது ஆங்கிலேயர் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு வழிப்பாதையாக இருக்கிறது. தமிழக மற்றும் கர்நாடக போக்குவரத்திற்கு பிரதான சாலையாக இந்த பகுதி பயன்படுத்துவதால் இதற்கு நிரந்தர தீர்வாக எடை நிலையம் அமைத்து வாகனங்களை கட்டுப்படுத்துவதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் இந்த பகுதியில் ஒரு மாற்று வழித்தடத்தையும் அமைத்து கொடுத்தால் மட்டுமே ஒரு நிரந்தர தீர்வை அமைக்க முடியும் அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. கார்த்திகேயன், நிச்சயமாக ஜான் மைக்கேல், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 12 வருடங்களாக சாலை விபத்துகளில் முதலிடத்தில் இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு 60,000த்திற்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் நடக்கிறது. 7,000 பேர் நிரந்தர ஊனமாகிறாங்க. 23,000 குடும்பங்கள் வருடத்திற்கு பாதிக்கப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலைகளை, இந்த விபத்துகளை தடுப்பதற்கு நிச்சயமாக தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று தற்போது இணைப்பில் வந்த மாவட்ட ஆட்சியரும் வரக்கூடிய காலங்களில் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி உறுதியளிச்சிருக்கிறார். விபத்துகளை தவிர்ப்பதற்கும் குறைப்பதற்கும் இதுபோன்ற அரசு நடவடிக்கைகள் நிச்சயமாக தேவை அப்படிங்கிற கருத்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை நாம் இறுதி செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கும் விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி.